பரமக்குடியில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நூலகத்தில் புத்தகங்கள் வைப்பதற்கு இடமில்லாமல் மூட்டை மூட்டையாக கட்டி படிக்கட்டில் வைக்கப்பட்டுள்ள அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் சபரிநாதன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பரமக்குடியில் செயல்பட்டு வரும் மாவட்ட கிளை நூலகத்தில் பல்லாயிரக்கணக்கான நூல்கள் வைப்பதற்கு இடமில்லாமல் மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டுள்ள அவலம் ஏற்பட்டுள்ளது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 1954ஆம் ஆண்டு 2ஆம் நிலை நூலகமாக பெருமாள் கோவில் அருகே வாடகை கட்டடத்தில் இயங்கி வந்தது. அங்கு சில ஆண்டுகள் இயங்கி வந்த நிலையில் கட்டிடம் சேதமடைந்ததால் அந்த கிளை நூலகம் தற்பொழுது பரமக்குடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலிருந்து செயல்பட்டு வந்தது. அங்குமே போதிய இடவசதி இல்லாததால் பல்லாயிரக்கணக்கான நூல்கள் மூட்டை மூட்டையாக கட்டியே வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இதனால் போட்டித் தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் வாசகர்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வந்தனர். இந்த நிலையை கருத்தில் கொண்டு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி அரசினர் கலைக்கல்லூரி அருகே 6000 சதுரடி பரப்பளவில் ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த மாவட்ட நூலகம் அமைப்பதற்காக. அந்த இடத்துல சுமார் 1000 சதுரடியில் மட்டுமே கட்டடம் அமைக்க திட்டமிட்டப்பட்டது. சுமார் 70 லட்சம் மதிப்பீட்டில் 1000 சதுரடி பரப்பில் கட்டடம் இங்கே கட்டப்பட்டது. இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு முடிவு பெற்றது. முடிவு பெற்ற நிலையிலே ஓராண்டுகளாக திறக்கப்படாமலே இருந்தது. இதனால் பல்வேறு மாணவர்கள் மற்றும் பொதுநலவாதிகள், சமூக ஆர்வலர்கள் பலரும் நூலகத்தை திறக்க கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த பரமக்குடியில் உள்ள மாவட்ட கிளை நூலகத்தை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். தற்பொழுது இந்த நூலகம் புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டாலுமே 1000 சதுரடி மட்டுமே உள்ளது. மிஞ்சியுள்ள இடங்களில் சுமார் பாதி இடங்கள் பார்த்தாலே தெரியுது, இவ்வளோ இடங்கள் காலியாகவே இருக்குது. பில்டிங்கை சுற்றியே 6000 சதுரடி நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அந்த இங்கே பில்டிங் 1000 சதுரடியில் மட்டும்தான் இருக்குது. வேஸ்ட்டாக இவ்வளோ பொருட்கள், இவ்வளோ இடங்கள் உள்ளது. பார்க்கிங் வைக்கிறதுக்காக இருக்குது. பல இடங்கள் வேஸ்ட்டாகவே இருக்குது. இதனால் தற்போது மாவட்ட நிர்வாக சார்பில் நிறையா வாசகர்கள் மற்றும் மாணவர்கள் படிக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் குறிப்பாக சிறுவர்களுக்கான அமைப்பு, வாசகர்கள் படிப்பகம் மற்றும் ஊனமுற்றோருக்கான இருக்கைகள், இதெல்லாம் சில வசதிகளே இல்லாமலே இருக்கிறது. இதனால் குறிப்பாக 50 பேர் படிக்கிற இடத்துல வெறும் 5 வாசகர்கள் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்காங்க. இதனால் போட்டித் தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் இளைஞர்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இந்த நூலகத்தில் இந்த சும்மா இருக்கிற இடத்துல கட்டணம் அமைக்கணும், இல்லைனா மேலே முதல் தளத்தில் கட்டணம் அமைத்து போதிய இடவசதி ஏற்படுத்தி இருந்தால் மட்டுமே இந்த நூலகம் பயனுள்ளதாக அமையும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர்.